விஜயா வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, "இந்த வீட்ல எனக்கு வந்து ரோஹிணி மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டவ. என்ன பத்தி எதுவுமே வெளியில சொல்லாதவ. ரொம்ப நல்ல பொண்ணு." அப்படிங்கும்போது, அப்படியே வந்து தாங்கல. ரொம்ப பெருமை தாங்கல ரோஹிணிக்கு. அப்ப சொல்றாங்க, "அப்ப மீனா வந்து பொய் பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா ஆன்ட்டி?" அப்படின்ட்டு வந்து சுருதி கேட்குறாங்க. "அப்ப இந்த ஆன்ட்டி பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா சுருதி நீங்க?" அப்படிங்கும்போது, சுருதி கேட்குறாங்க உடனே, "நீங்க எதுக்கு இதில தலையிடுறீங்க? நீங்க அடிக்கடி என்ன சொல்றீங்க? எங்க விஷயத்தில தலையிடாதீங்க, தலையிடாதீங்கன்னு அடிக்கடி சொல்றீங்கல்ல. இப்போ நீங்க எதுக்கு இதில வந்து தலையிடுறாங்க? மீனாக்கும் ஆன்ட்டிக்கு தானே பிரச்சனை. நீங்க தலையிடாதீங்க. நீங்க குத்தி விட்டு, குத்தி விட்டு வேடிக்கை காமிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க." அப்படிங்கும்போது, "பலகுரலு சூப்பர்" அப்படிங்கிறாரு முத்து. அப்ப ரவி வந்து, "நல்லா கேட்ட இது சுருதி" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் அண்ணி அவங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இத தானே சொல்றீங்க முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் எங்க விஷயத்தில தலையிடாதீங்கன்ட்டு. நீங்க இப்ப ஏன் தலையிடுறீங்க?" அப்படின்னோனே சுண்டி போச்சு முகம் ரோஹிணிக்கு. உடனே சொல்றாங்க, "எனக்கு என்ன வந்துச்சு, நான் ஆன்ட்டிக்கு சப்போர்ட்டா பேசினேன். அது உங்களுக்கு பிடிக்கல." அப்படிங்கும்போது, ஆன்ட்டியே முதல்ல எப்படி பேசுறாங்கன்னு தெரியும். ஆள கொண்டு வந்து காமிக்க வேண்டியது தானே. என் பொண்டாட்டி வந்து சொன்னால்ல, சொன்ன ஆள, அந்த ஆள் யாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி கிட்ட. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, "ஏன் ஆன்ட்டி அந்த ஆள் யாருன்ட்டு தப்பா பேசுனாங்க, மீனா பேசுனாங்கல்ல, அந்த ஆள கொண்டு வந்து நிப்பாட்னீங்கன்னா, இவங்க வந்து இது பண்ண போறாங்க. இவங்க அப்பதான் நம்புவாங்க ஆன்ட்டி. அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்கன்னு." ரோஹிணி கேட்கவும், "அட போம்மா நீயுமா நம்ப நான் நம்புறேன் ஆன்ட்டி உங்கள. இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாரு, "இன்னும் முடிக்கலையா அந்த பேச்ச விஜயா?" அப்படிங்கும்போது, "எனக்கு தலையெழுத்து இந்த வீட்ல. என்னை பத்தி எப்படியெல்லாம் பேசுறா பாருங்க." அப்படின்னு. "இது சரியில்லையே விஜயா. என்னமோ நீ வந்து பண்ற விஜயா. இது வந்து எனக்கு தப்பா தெரியுது. அப்பா இப்ப தான் உனக்கு தப்பா தெரியுதாப்பா? அம்மா முதல்ல இருந்தே இப்படித்தான்ப்பா. இன்னைக்கு தான் நீ அம்மாவ பத்தி புரிஞ்சிருக்கிற. ஆனா எப்பவுமே அம்மா மீனாண்டா அவங்களுக்கு ஒரு கண்ணு தான். இதே மீனா வந்து பெரிய கோடீஸ்வரியா இருக்கட்டும், மலேசியால அவளுக்கு 2 கப்பல் ஓடட்டும், அப்ப வந்து இவங்க தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. இந்த மலேசியா பார்லர் அம்மாவ பாரு ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு சொத்து வரல. அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா இறப்புக்கு கூட நம்ப போகல. ஒரு கண்ல கூட காமிக்கல. குடும்பத்தையே காமிக்கல இந்த அம்மா. இந்த வீடு மலேசியாவுல இருக்கா என்னான்னு கூட தெரியல. அப்படி இருக்கிற பொண்ணையே அம்மா தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க இந்த பார்லர் அம்மாவ. மீனாக்கு இந்த ஊர்லயே அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கு, தங்கச்சி இருக்கு, எல்லாம் இருக்காங்க. ஆனா அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்கல. அதானம்மா உங்களுக்கு அப்படிங்கும்போது, உடனே வெடுக்குன்னு திரும்பிக்கிறாங்க. "ஏம்மா திரும்புறீங்க? நான் கேட்குறேன் உண்மைக்கு பதில் சொல்லுங்க. ரோஹிணிக்கு யார் இருக்கா? யார பார்த்து ரோஹிணிய நீங்க இங்க கொண்டு வந்தீங்க? பார்லர் அம்மாவ மனோஜுக்கு கட்டி வச்சீங்கல்ல. அவனுக்கு புடிச்சிருந்துச்சு அப்புறம். அவங்க வூட்டு பொம்பளைங்களையோ, ஆம்பளைங்களையோ நீங்க பார்க்கலையேம்மா. அப்புறம் எப்படிம்மா நீங்க மீனாவ மட்டும் தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் பலகுரலு? உன் வூட்லேருந்து யாரையாவது உங்க அம்மா, அப்பா யாரையாவது அழைச்சிட்டு வந்திருக்கிறியா? முதல்ல இடத்த சொல்லியிருக்கிறியா? உங்க வீட்டு இடத்த. நாங்க மலேசியா போறதுக்கு இருந்தோம். நீ என்ன பண்ண? உடனே எங்க அப்பாவே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்ட. ஒரு கதைய முடிச்சுட்ட. இது கூட எங்க அம்மா மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது பலகுரலு. என்ன நாங்க மலேசியா கிளம்புறோம்ன்னு சொன்ன மறுநாளே உங்க அப்பா இறந்து போயிட்டாரா? என்ன ஜோடிக்கிற?" அப்படிங்கும்போது அண்ணாமலை கேட்குறாரு, "என்னடா சொல்ற?" அப்படிங்கும்போது, "எப்பா எல்லாம் கட்டுக்கதைப்பா. இந்த பார்லர் அம்மாவுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. யாருமே மலேசியால இல்லப்பா. இந்த பொம்பளையே வந்து இந்த ஊர் பொம்பளை தான். அதனால இந்த பொம்பளை மலேசியாலாம் கிடையாது." அப்படிங்கும்போது திருத்துன்னு முழிக்குது விஜயா. "என்னடா சொல்ற?" அப்படிங்கும்போது, "ஆமா இன்னைக்கு வந்து மீனா போய் உங்கள பத்தி தப்பா சொன்னாங்கிறீங்க. பரவாயில்ல. தப்பா சொன்னாங்கிறீங்க. அதுக்கு ஒரு திட்டு திட்டுறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா பலகுரல பத்தியோ இத பத்தி பார்லர் அம்மாவ பத்தி இதுவரைக்கும் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. சரி சின்னம்மா இருப்பாங்கல்ல. உங்க சின்னம்மா கிட்ட பேசி, இந்த மாரி மனோஜுக்கு பிசினஸ் வைக்கணும். பணம் கேளுன்னு சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீங்க வேண்டா பாருங்க." அப்படிங்கும்போது உடனே இது ரோஹிணி சொல்லுது, "நீங்க ஏன் இதில தலையிடுறீங்க? இப்ப நீ தலையிட்டதுக்கெல்லாம் என்ன? இவ்வளவு நேரம் நீ தலையிட்டு பேசிக்கிட்டு இருந்தீல இந்த மீனாவ பத்தி. இப்ப ஏன் நான் தலையிடும்போது வந்து பேசுறேன்? நான் பொதுவா பேசுறேன். எந்த பொண்ணுமே இந்த சுருதிக்குன்னு தான் ஃபங்ஷன் வந்துச்சு. அவங்க அப்பா, அம்மா வரல. உனக்கு யாருமே இதுவரைக்கும் வரலையே. உனக்கு கல்யாணம் ஆகியே 1 1/2 வருஷம் ஆகுது." அப்படிங்கும்போது முழிச்சுக்கிட்டு நிக்குது. "என்ன ஆன்ட்டி இப்படி பேசுறாரு?" அப்படின்னு. விஜயா சொல்றாங்க, "அவன் பேசுறது உண்மை தானம்மா. நீ இதுவரைக்கும் யாரையும் உங்க மாமாங்கிற அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு செய்தி சொல்லத்தானே வர்றாரும்மா. இந்த உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு போனாரு. அதோட வரவே இல்ல உங்க மாமா. இப்ப பாயிண்ட்ட பிடிச்சீங்களா? இது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுல்ல. முதல்ல தான் பிரச்சனைய முடிக்கணும். புருஷனுக்கு என்ன தேவையோ அத செஞ்சு குடுக்கணும். அத விட்டுப்புட்டு எங்க கூடவே நிக்கிறது. மீனா எங்க போறா? எங்க வர்றா? அவளுக்கு என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்படின்ட்டே நிக்கிறது. எங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அம்மா வந்து சொல்லிட்டாங்க. அம்மா எதுக்கோ ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு யாராவது ரூ. 2,00,000 அம்மாக்கு குடுத்துருப்பாங்க. ஆசைப்பட்டு மீனாவ பத்தி தப்பா சொல்லிட்டாங்க.
இப்போ என்ன வேணுங்கிற உனக்கு? உன் குடும்பத்த முதல்ல கொண்டு வா. அதுக்கப்புறம் மீனாக்கு நீ வந்து ஏத்தி ஏத்தி பேசலாம். அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். முதல்ல உன் குடும்பத்த கொண்டு வா. உன் மாமாவ கொண்டு வந்து நிரந்தரமா இந்த வீட்ல வையி." அப்படிங்கிறாரு முத்து. உடனே அப்படியே ஷாக்காயி நிக்குது ரோஹிணி. அதுக்கு விஜயா சொல்றாங்க, "முத்து சொல்றது தான் கரெக்ட்டு ரோஹிணி. உங்க மாமாவ நாளைக்கே வர சொல்லு."